ஸ்ரீகுருப்போ நம. வேதம் முழு ஜீவிதத்தினுடைய லட்சியம். அந்த லட்சியத்தினால உலகத்துக்கும் பிரதி வியக்திக்கும் ஏற்படுற சந்துஷ்டி அத்தனையும் சொல்லும். அது என்னமோ தெரியல, இப்படி ஒரு கிரந்தம் இன்னொன்று இல்லை. நீ இப்படி நினைக்காத, அதில் நான் வந்ததுக்காக அதை பெருமையாக பேசுகிறேன்னு புது ஜெனரேஷன் மாதிரி அதுக்கு விளக்க ஒரு கொடுக்காத. ஒரு விசேஷம் பாரு, பிராமணன் பிறக்கிற போதே 3 கடனோட பிறந்திருக்கான் அப்படின்னு, பிறந்ததுக்கப்புறம் அவன் கடன் வீட்டணும், அதில் தான் அவன் முயற்சி இருக்கணும் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக பிராமணனை நிர்பந்தப்படுத்தியிருக்கு. அது எப்படி? பிறக்கிற போதே பிராமணன் 3 கடனோட பிறக்கிறான். அந்த ஒரு கடனை வீட்டுறதுக்கு அவன் வேதாத்தியனம் பண்ணணும். அடுத்த கடனை வீட்டுறதுக்கு லோகம் செழிப்பாக இருக்கிறதுக்காக யாகாதிகள் வழியாக உலக செழிப்புக்கு தேவையான மழை ஏற்பட்டு சஸ்ய சமிருத்தி வந்து எல்லாரும் வயறுபாடாத ஜீவிதத்தை நடத்தணும் அப்படின்னு லோகக்ஷேமத்துக்காக இன்னொரு கடனை விட்டுறான். அடுத்தபடி அந்த 3வது கடன் சொல்கிறது எப்படி ஆச்சரியமாக இருக்குது தெரியுமா? பிதர்களுடைய கடன்னு சொல்கிறான். அதுக்கு பிதர்களை பற்றியும் ஒன்றும் சொல்லாமல் குழந்தைய உற்பத்தி பண்ணால் போதும்னா இப்படி கூட சொல்லும் அந்த வேதம். பிரஜயாகி மனுஷ பூர்ணா. அவனுக்கு ஒரு பிரஜை உற்பத்தி ஆகிடுச்சுன்னா அவன் பூர்ணன் ஆகிட்டான். இனி அவனுக்கு ஒன்றும் செயல்பட வேண்டியது ஒன்றும் இல்லை. அப்படி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது. அது மட்டுமா, இன்னொன்று என்ன சொல்லிட்டு தெரியுமா? அது 3 கடனோட பிறக்கிறான். அதை பிறந்ததுக்கு அப்புறம் கடனை எப்படி வீட்டுறதுன்னு சொல்லிக் கொடுக்கறது வேதம். பேந்த முழிக்காது இருக்கிறதுக்கு வேதாத்தியனம் பண்ணினா ரிஷிகளுடைய கடன் தீர்ந்தது. விவாகம் பண்ணிட்டு யாகத்தை அனுஷ்டானம் பண்ணினா இயற்கை இருக்க பஞ்சபூதங்கள் அதனுடைய செயல்பாட்டில் நடக்க வேண்டியதான மழை நமக்கு கிடைச்சிடும். மழை கிடைச்சாச்சுன்னா சஸ்ய சமிருத்தி ஏற்படும். உற்பத்தமான ஜீவராசிகளுக்கு அத்தனைக்கும் உணவு கிடைச்சிடும். இது 2வது கடன், தேவாளுடைய கடன்கிற. 3வது கடன் சொல்றது, நீ குழந்தையை பெற்றிருந்தா பிதர்களுடைய கடனும் தீர்ந்ததுங்கிறான். அப்படி ஒரு சாவகாசமாக தீர்ந்ததுன்னு சொல்லாமல் அந்த வார்த்தையை நீ ஒன்று நன்னா கவனிச்சேன்னா, இப்போ நான் ஒரு தடவை சொல்கிறேன் பாரு, அழகாக இருக்கும். ஜாயமானோ வை பிராமணா, பிறந்துட்டே இருக்கிற பிராமணன், திரிபிஹி ரிணவாஜாயதே, 3 நாள் கடனாளியாக பிறக்கிறான். பிரம்மச்சரியேட ரிஷிபியா, ரிஷிகளை ஒட்டியதான கடத்தை பிரம்மச்சரியத்தினால அதை கடக்கிறான். யஜ்ஞேன தேவேபியா, யாகத்தினால தேவர்களுடைய கடனை தீர்த்து அதிலிருந்தும் வெளிவரான். பிரஜயா பிதர்பியா, குழந்தையை உற்பத்தி பண்ணின உடனே பிதர்களுடைய கடனிலிருந்து வெளியில் வரான். ஏசவா அதனுடா, இப்போ அவன் கடனாளி இல்லை, முக்தா. எஃப் புத்திரி, அவனுக்கு எப்போ ஒரு புத்திரம் பிறந்தானோ அது கடைசி ரிணம். அதனால கடன்லேருந்து விடுபட்டு அவன் விமுக்தன் ஆகிறான். அதோட அந்த கடனை சொல்றது அவன் பூர்ணனாயிட்டான். கடனை வீட்டின உடனே இந்த பூர்ண சப்தத்துக்கு ஒரு அர்த்தம் பாரு.
கடனை தீர்த்து விட்டா அதுலேருந்து வெளியில் வந்தா சொல்லலாம். பூர்ணனானான் எப்படி சொல்றான்? அவன் முழுமை அடைஞ்சான், பிறப்பினுடைய முழுமையை எட்டினான் அப்படின்னு விளக்கிறது வேதம். ஒன்று கவனிச்சு பாரு, பிறப்பினுடைய முழுமையை எட்டினான் எப்படி வருது? இனி அவனுக்கு லோகத்தில் ஒன்றும் செய்யறதுக்கு இல்லைன்னு அர்த்தம். ஆமாம், அப்படிதான் வருது. பிரஜையாகி மனுஷ பூர்ண அப்படின்னு கண்டோக்தியா சொல்லுறது. அப்ப பூர்ணத்துவம் கிடைச்சு கொடுத்து. என்னது ஆச்சரியம்னா, வேதம் பிறக்கிற போதே கடனாளியா இருக்கா பிறந்தான்னு சொன்ன உடனேயே கடனை மூணையும் இல்லாமல் செய்வதற்கு ஒரு வழியை சொல்லி கொடுத்தது. அந்த வழி என்ன தெரியுமோ? அத்தனை பேரும் வித்தியை அபியாசம் பண்ணணும், வேதத்தை அத்தியனம் பண்ணணும். வேதாத்தியனம் பண்ணா அவனுக்கு முழு அறிவு வந்துவிடும். அது மட்டும் போருமா? லோக விவகாரத்தில் அவன் என்னெல்லாம் பண்ண வேண்டி இருக்கு? பிராயோகிகமான தர்மத்தை அனுஷ்டானம் பண்றதுக்கு அத்தியனம் மட்டும் போராத, அத்தியனம் தீரி பிராக்டிக்கல் வேணுமே. விவாகத்தை பண்ணிக்கிறான். அந்த பிராக்டிக்கல் வேணுங்கிறதுனாலேயே ஸ்திரீ மூலம் ஹி தர்மஹான்னு சொல்லி அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். பண்ணிண்டா உனக்கு பிரதி உற்பத்தி ஆனா நீ எல்லாத்திலையும் விடுபட்டேன்னு சொல்லாமல் நீ பூர்ணன் ஆயிட்டேங்கிறான். எப்படி தெரியுமா? லோகக்ஷேமத்துக்காக செயல்படுற போதே அவன் அறியாமலேயே கடனும் வெளியில போய் பூர்ணதையும் கிடைச்சு கொடுத்து அப்படி வச்சிருக்கு. அவனுக்கு கடன் இருக்குப்பா, அவன் லோகத்துக்கு வேலை செய்யணும். அவனுடைய வேலை எப்படி இருக்கு? வேதத்தை அத்தியனம் பண்றான். அந்த அத்தியனம் பண்ணதுனால அவனுக்கு ஞானம் வந்து கொடுத்து லோகக்ஷேமமா இருக்கணும்னு நினைக்கிறான். அதுக்காக லோகக்ஷேமத்துக்காக தர்மத்தை பயன்படுத்துறான். அதுல சகல ஜீவராசிகளும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக தேவால பிரார்த்தனை பண்ணி அவா வழியா பூலோகத்துல சஸ்ய சமர்த்தி ஏற்படுத்தி கொடுக்கிறான். பிரஜைகள் அத்தனையும் நிம்மதி ஆயிடுச்சு. அடுத்தது என்னது? இதே நடைமுறைய சங்கிலி கோத்த மாதிரி செய்ய வச்சுட்டா லோகம் பூரா இந்த காரியத்தை செய்யறதுக்கு ஆளு ஸ்திரமா இருக்கிறதுனால என்னைக்குமே லோகம் க்ஷேமமா இருக்கிறதுக்கு வேண்டியதான ஒரு வாரிசை உற்பத்தி பண்றான். இதெல்லாம் கடன்னு சொல்லிட்டே தவிர நிரந்தரமா அவன் கடனை அடைக்கணுங்கிற மைண்டில் அதுலேருந்து நழுவி போகாமல் இருக்கிறது கடுமையா சொல்லுது. கடமைய கடன்னு கடுமையா சொல்றது காரணம் அதுதான் வேலை. அந்த வேலையிலேயே அவனுடைய ஜீவிதத்தில் சகல விதமான சௌபாகியங்களும் கிடைச்சு அவனும் பிறப்பினுடைய பூர்ணதை அடையறான் என்கிறதான் பிரஜையாகி மனுஷ பூர்ணா. அப்படி வருது. இதில் இன்னொன்று கவனிச்சு பாரு. அது வேதம் சிலதெல்லாம் இவனுக்காக சிலது உபதேசம் பண்றது. என்ன உபதேசம் பண்ணிட்டு? நீ நித்தியமா 6 கர்மாவை பண்ணணும். அது வேதம் கட்டளை இடுறது. வேதம் எப்படி கட்டளை இட்டது? ஸ்நானம், சந்தியா, ஜபஹ, ஹோமம், சுவாத்தியாயம், தேவதார்ச்சனம், ஆதித்யம், வைஸ்வதேவம். இந்த 6 நீ பண்ணணும் சொல்லிச்சு. நன்னா திங்க் பண்ணி பாரு. ஸ்நானம் பண்றது அவன் சுத்தமா இருக்க, அவனுடைய சரீர சுத்தம், வாக் சுத்தம், மனசுத்தம், எல்லாத்திலையும் சுத்தம். மாலின்யம் வரத்துக்கோ அவனுக்கு இடமில்லாத பண்ணி கொடுத்து. இன்னொன்று என்ன தெரியுமோ? மாசுபடியாத நீ இருக்கணும்னு அர்த்தம். சரீரத்திலே மாசுபடியப்படாது, மனசிலே மாசுபடியப்படாது. அதுக்குத்தான் சுத்தம்னு பேரு.
அதை நீ பயன்படுத்து சொன்னதுனால இந்த 6 ஒரு தடவை அனலைஸ் பண்ணிப்பாரு. ஸ்நானம், அதனால சரீரம் மாசுபடாது. சந்தியா, மனசு மாசுபடாது. ஜபம், மனசு சுத்தமாகிறது, மாசுபடாது. ஹோமஹா, சொல்லியிருக்கக்கூடியதான வேதத்தினுடைய பிராக்டிக்கல். அப்போ நேரடியாக வேதத்தை முழுமையாக பயன்படுத்துகிறான். தியரியோடு நிற்காமல் பிராக்டிக்கலையும் பயன்படுத்துகிறான். நிரந்தரமாக அந்த பிராக்டிக்கல் இருந்தால் தான் வேதம் உயிரோட்டத்தோடு இருக்கும். சுவாத்தியாய, அதோட நிற்கலை, அந்த வேதத்தை திருப்பி திருப்பி சொல்கிறான். ஏன் தெரியுமா? பிராமணன் வேதத்தை சொல்லிகிட்டே இருந்தால் தான் அது உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு, அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை அதை விளக்கிறதுக்கு. தேவதார்ச்சனம், வேதத்தில் துவனியிலே அந்தர்லீனமாக இருக்கிறது தான் தேவதை. அந்த தேவதைக்கு தாற்பயம் என்ன? பிரகாசம். பிரகாசம் தாற்பயம் என்ன? நல்ல தெளிவு. அந்த தெளிவு இருக்க, அதுதான் தேவதை. அது வேத சப்தத்திலேயே உள்ளுக்குள்ளே இருக்கு. வாஸ்தவமா அந்த வேத சப்தத்தில் இருக்கக்கூடியதான தேவதார்த்தம் தான் சப்தத்தை சார்த்தகமாக்கிட்டு இருக்கு. அதனால தான் இன்னைக்கு சொல்லுவா, வேதங்கள் இருக்க சப்த பிரதானோ வேதா அப்படின்னு சொல்லுவா. அந்த ஒலிக்கு தான் பிரதானம், ஒளிக்கு இல்லை. ஒளியோட சேர்ந்திருக்கிறதுனால தான் ஒளி மிளிரது. அந்த ஒளிக்குத்தான் ஒலிக்குத்தான் பிரதானமே தவிர ஒளி இல்லை. நான் சொல்லலை சப்தத்துக்கு பிரதானம்னு. யத்வேதாத் பிரபுதம் விதாத் அதிகதம் சப்த பிரதானாச்சிரம் யச்சார்த்த பிரவணாத் புராண வசனாத் இஷ்டம் சுஹ்ருத் சம்மிதாத் காந்தா சம்மிதயா யயா சரசதாம் ஆபாத்ய காவ்யஸ்தியா கர்த்தவ்யே குதுகி புதோ விரஜிதஸ்தஸ்தி ஸ்பிருஹாம் குர்மஹே. இப்படி ஒரு செய்யுள் பிரதாபருத்திரியத்தில் இருக்கு. அவனே இதை சொல்ல வந்தான். தன்னுடைய காவியம் வேதத்தில் இருக்கக்கூடியதான தகவலை எடுத்துட்டு வளர்றது. அதை படிக்கிறவனுக்கெல்லாம் வேதம் சொல்லி இருக்கக்கூடியதான பலங்கள் அத்தனையும் அவனுக்கும் கிடைக்கும். உப்பு சப்பில்லாத பொழுதுபோக்கல்ல என்னுடைய காவியங்கிறான். பொழுதுபோக்கு என்கிறதான ஒரு கான்செப்டே வேதத்தில் இல்லை. அதை இவன் விளக்கலைன்னா அந்த காவியம் லோகத்தில் பரவாது. சிஷ்டால் அத்தனை பேரும் அதை ஆதரிக்க மாட்டான். அப்போ அவர் என்ன சொல்றார்? என் காவியம் வசந்தது சொல்ல வந்தவர் வேதத்தினுடைய சாரம்தான் காவியத்தில் பழிச்சிடுறது என்று சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. ஏன்? வேதத்தை அவள் எப்படி பார்த்தா தெரியுமோ? எது இகாஸ்தி, இகா இந்த வேதத்தில் எது அஸ்தி, எது இகாஸ்தி தது அந்நியத்திர. இதுக்குள்ள என்ன இருக்கோ, என்ன தகவல் இருக்கோ, என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கோ அது இன்னொரு இடத்துல போனாலும் உனக்கு கிடைக்கும். புராணத்தில் போனாலும் கிடைக்கும், காவியத்தில் போனாலும் கிடைக்கும். ஸ்ப்ரெட்டாக இருக்கு, நன்னா பரவி இருக்கு. எது இகாஸ்தி தது அந்நியத்திர, எது இக நாஸ்தி ந தத் கொச்சிது. இதில் ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோ, அது ஒரு இடத்துல உனக்கு இருக்காது. இப்படிதான் வேதத்தை பற்றி அவா புரிஞ்சுக்கின்றது. காலப்போக்கில் நாவல் மாதிரி நினைக்கக்கூடிய புது சிந்தனை இதை பற்றி ஒன்றும் புரிஞ்சுக்காது. ஆனா அந்த காலத்தில் பாশ্চাত্যருடைய படையெடுப்பும் போது இந்த பாரதத்தில் வந்து சேர்ந்த விதேசிகள் இந்த வேதத்தினுடைய சாரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு துடிச்சுக்கிண்டு அத்தனை பேரும்
நல்ல மெச்சூரிட்டியான பாশ্சாத்தியார். அவ இதை பார்த்த உடனே அதில் ஊடுருவி பார்த்து அதனுடைய சாரத்தை புரிஞ்சுண்டு தன்னை வசத்தின்னு இருக்கா. நான் வெறும் கதை சொல்லலை. மேக்ஸ் மில்லர், கீத், விண்டர்னெஸ், ப்ளூம்ஃபீல்டு, வேக்கர்னிகல், கீத் இவாளெல்லாம் நம்ம வேதத்தையும் வேதத்தை ஒட்டி வந்திருக்கக்கூடிய சாஸ்திரங்களையும் வேதம் படித்த பாரதத்தில் இருக்கக்கூடிய மந்திர திருஷ்ட பரம்பரையினுடைய வழியாகவே நன்னா புரிஞ்சிருந்தா. புரிஞ்சிருந்தோட நிற்கலை. அதில் எதெல்லாம் கிராஹ்யம் அப்படின்னா எல்லாமே கிராஹ்யமாக இருந்தது. அதனால் பூராவும் ஏற்றுக்கிட்டு தான் அவா ஊரில் அவா பெரிய மனுஷாலா அவன் பெரியவனாகிறதுக்கு காரணம் இதுதான் எடுத்தது தான். மேக்ஸ் மில்லர் சொல்லுவர், லோகம் பூரா உறங்கின்னு இருக்கும்போது இந்தியா தான் சிந்தனையில் விழித்து கொண்டிருந்தது. எங்கும் போகலை அந்த புஸ்தகம். மேக்ஸ் மில்லர்து ஜெர்மனியில் அந்த புஸ்தகம் எல்லா இடத்துலையும் இருக்கு. இன்னும் நமக்கு நெருக்கமாக சொல்லப்போனால் பிரிட்டிஷ் லைப்ரரியில் இருக்கு. இந்தியா ஆஃபீஸ் லைப்ரரின்னு பிரிட்டிஷில் இருக்கு. அவள் தான் நம்ம ரொம்ப நாள் ஆண்டா. அவள்கிட்ட இருக்கு. அதனால் லோகம் பூரா தூங்கின்னு இருக்கிற வேளையில் விழித்து கொண்டு மஸ்திஷ்கத்தினுடைய பிரகர்ஷம், சிந்தனையுடைய வளம், விசாரதாரை, உதாத்தமான விசாரதாரை உடைய ஒரு பெரிய ராஜ்யமாக இருந்தது இந்த பாரதம். அப்படிங்கிறதை இந்த வேதத்திலேருந்து நான் புரிஞ்சுக்கின்றேன். அவளை அப்படி பெருசாக்கிறது இந்த வேதம்தான் அப்படின்னு பாশ্চাத்தியால் இதை ஒன்றும் தெரியாதவாளே இதை நன்னா அத்தியனம் பண்ணி தன்னுடைய ஜீவிதத்தையே இந்த ரிசர்ச்சுக்காகவே அர்ப்பணம் பண்ணுவாள். அவளெல்லாம் சொல்லுவாள். எதுக்கு நான் அதை எடுத்து சொன்னேன் தெரியுமா? மாற்றானு கூட இதனுடைய தரம் புரிஞ்சிருக்கு. அந்த வேதத்தை அந்த வேதம் என்ன சொல்லித்து தெரியுமா? நீ பிறந்த உடனே 6 கர்மாவை பண்ணு, எதையும் எதிர்பார்க்காம. ஸ்நானம் சொன்னேன் சுத்தத்துக்கு, சந்தியாவந்தனம் மனசுத்தத்துக்கு, ஜபம் சொன்னேன் அதாவது சாதனைக்கு, மஸ்திஷ்கம் தீட்சணமாய் பல விஷயங்கள்லேயும் ஊடுருவி போய் தத்துவான்வேஷத்தில் வெற்றி அடையிறதுக்கு ஜபம். ஹோமம் தேவாளுக்கு போய் சேரணும். நம்முடைய அந்த தேவாளை பற்றி தான் இப்போ சொன்னேன். அது எங்கே இருக்கு? வேதத்வனியில் அந்தர்லீனமாக இருக்கிறது தான் தேவாளம். திவ்யமான ஒரு சக்தி, மானுஷிகமான சக்தி இல்லை, வித்தியாசம். நீ ஒன்றும் அந்த சக்தியை கொண்டு வர முடியாது, நீ ஒன்றும் பார்க்கவும் முடியாது. அந்த தேவதைகளுக்கு இவன் ஆகாரத்தை கொடுக்குறான். அது தேஜஸ், அக்னியின் தேஜஸ். தேஜோ வழியாக ஆகாரத்தை கொடுத்த உடனே, தேவதைகளுடைய தத்து ஏற்பட்ட உடனே லோகத்தை செழிப்பாக வைக்கிறதுக்கு அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய மழையை பொழிய வச்சு சஸ்ய சமிருத்தி ஏற்பட்டு, சஸ்ய சமிருத்தினால் உயிரினங்களுக்கு பூராவும் பட்னி இல்லாமலேயே கடைசி காலம் வரைக்கும் ஜீவிதத்தை ஓட்டுறதுக்கு ஒரு பெரிய வழிவகை வச்சிருக்கு. அதை இவன் எப்படி பண்ணுறான் தெரியுமோ? இவனே காட்டுறான். ஹோமஹா சுவாத்தியாய, வேதம் மறக்காது இருக்கிறதுக்காக சொல்லிகிட்டே இருக்கான். தனம் சொல்லிட்டு இருந்தால் தான் வேதம் மறக்காது. புஸ்தகமே இன்னைக்கு இல்லை. அப்படி ஒரு நடைமுறையே பாரதத்தில் இல்லை. அந்த நடைமுறைக்கு மாறினதுலேருந்து வேதம் கீழே போயிடுத்து. அந்த நடைமுறை மாறாது இருந்துட்டா வேதம் இன்னைக்கும் செழிப்பாக இருந்திருக்கும். அதுக்கு ஒரு எழுத்தை கண்டுபிடிச்சு கிரியேஷன், லிபி
கிரியேஷன். அதுவும் எப்படி கண்டுபிடிச்சாவா? உச்சாரணத்தை வச்சு உச்சாரணத்துக்கு உகந்ததா எழுத்தில்லை, எழுத்தை தீர்மானம் பண்ணிட்டு இந்த உச்சாரணத்துக்கு இந்த எழுத்தை பயன்படுத்திக்கோ அப்படின்னு கஷ்டப்பட்டு இவாளா கிரியேஷன் பண்ணினது தான் லிபி. அந்த லிபி ஒன்றும் இதுக்கு இல்லை. ஏன்னா அதனுடைய ஸ்வரமோ உதாத்த அனுதாத்த பிரதயம் நிறைய ஸ்வரங்கள் இருக்கு, தீர்க்கஸ்வரிதம் எல்லாம். அதுவோ அஷ்டரத்தினுடைய சௌஷ்டவமோ ஆனுபூர்வியோ ஒலி வடிவாக தான் வந்தாகணும், லிபி வடியில் வராது, சொல்லவும் முடியாது. அதனால லிபியை கிரியேஷன் பண்ணினது இருக்க, அது அதை முழுமையாக அதை காப்பாற்றுறதுக்குள்ளதான வழியில் வராமல் அது பிற்பாடு தேஞ்சு 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 அழிவு எட்டுற மாதிரி வந்துடுச்சு. அப்போ லிபி இல்லை, புஸ்தகத்தை பார்த்து படிக்கிறது இல்லை வேதம், சுவாத்தியாய. அப்போ காப்பாற்றுறதே எப்படி வச்சுட்டு இருந்தா, வேதத்தை வேதம் சொல்லியே காப்பாற்றுறது. ஒரு விதமான உபகரணங்களும் அவனுக்கு வேண்டாம், அதை வச்சிருந்தான். அதனால் அவன் காப்பாற்றினான். தேவதார்ச்சனம், அந்த தேவதைகளை இவன் பணிவிட செய்கிறான். நிரந்தரமாக தேவதானுகிரகத்தினால லோகத்தில் எல்லாருக்கும் சுபிட்சம் பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாளே, லோகா சமஸ்தா சுகினோபவந்தி. வெறும் வார்த்தை, நீங்கள் சொல்கிறது ஆழமாக தெரிஞ்சுக்கணுன்னு உன்னோட அனுகிரகம் பண்ண முடியல, அதை பண்ணி வைக்கிறது வேதம். எல்லா லோகங்களும் சுகமாக இருக்கணும்னு நினைக்கிறது வேத வழியில் வந்தால் தான் இருக்கும், இல்லைன்னா இருக்காது. ஆதித்யம் விருந்தோம்பல் வேதமே சொல்றது. நீ உனக்காக வாழப்படாது, உன்னை தேடி வந்து உன் வீட்டை தேடி வந்தவனுக்கு உணவு அளித்து வாழணும். பெரிய தத்துவம், உதாத்தமான தத்துவம். வைஸ்வதேவம் ஒருபடி மேலே போடுது. யாரெல்லாம் ஸ்வயம் வாழறதுக்கு தகுதி இல்லையோ, மனுஷனா பிறந்தா புத்திசாலித்தனத்தினாலேயே தன்னுடைய ஜீவிதத்துவ தேவையெல்லாம் தானே தேடிண்டு தானே தனக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்குள்ள சக்தி இருக்கு. மிருகங்களுக்கோ பறவைகளுக்கோ அந்த சக்தி இல்லை, அதெல்லாம் ஒரு அறிவு கம்மியாக இருக்கு. அதனால் அவர் என்ன பண்ணார், நீ பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம் லோகத்தையே சிருஷ்டிக்கிறதான பிரம்மாவிலேருந்து ஆரம்பித்து ஒரு சின்ன புல்லு வரைக்கும் ஆரெல்லாம் ஆகாரம் வேணுமோ எல்லாருக்கும் கொடு. எல்லாருக்கும் ஒரு நாளில் கொடுக்க முடியுமா? தேவாளுக்காக ஒருத்தன் கொடுக்குற பிரம்மயத்தில். அடுத்தது என்ன பண்ணுற, ஒரு அதிதிக்கு கொடுக்குற, மனுஷனுக்கு ஆயிடுச்சு. தேவாளுக்கு பிரதிநிதியாக பிரம்மயச்சம். அதே மாதிரி நீ தேவதார்ச்சனம் சொல்கிறே தேவாளுக்கு. ஏன்னா அவன்தான் இந்த இதை காப்பாற்றின்னு இருக்கான். அதனால் நிரந்தரமாக சுணக்கம் வராமலே அவனுடைய காரியத்தை இடையூறு இல்லாமல் நடக்கிறதுக்கு அவனை நீ பணிவிட செய்து அவனை கௌரவித்து கொண்டு இருக்கணும். அது நீ பண்ணு. தேவதார்ச்சனம். மனுஷனுக்காக உன் வீட்டை தேடி வந்தால் அவனுக்கு உணவை கொடு. 2 மனுஷ சாமானியத்துக்கு ஒரு அதிதி பூஜனம். அத்தனை தேவதா சாமானியத்துக்காக தேவதார்ச்சனம். சொல்றதோடு சின்னதாக இருக்கும். எப்படி சின்னதாக இருக்கு? ஆதித்யம் அம்பிகாம் விஷ்ணும் கணநாதம் மகேஸ்வரம். வேதத்தில் அந்தர்லீனமான அந்த துவனியில் அந்தர்லீனமான சகல தேவதைகளும் இந்த பஞ்சாயதனத்தில் அடக்கம்.
இதை கொடுத்தா எல்லாத்துக்கும் ஆச்சு. இப்போ தேவாரார்த்தனமாச்சா, அதே மாதிரி மனுஷனுக்கு ரூமாச்சா. மிருகம், பறவை இனம், அதுக்கு நீ என்ன செய்யணும்? கால வேளையில் உன்னை தேடிண்டு எனக்கு ஆகாரமானவே அப்படின்னு உன்னை தேடிண்டு வருது. அதிதி வந்த மாதிரி அந்த காகம்ங்கிற பறவைக்கு அன்னத்தை போடுது. ராத்திரியில் அடைக்கலமாக வருது நாய், அதுக்கு அன்னத்தை போடுவோம். இப்படி எல்லாருக்கும் அன்னத்தை போட்டதுக்கு அப்புறம்தான் நீ மாத்தியானிக வேளையில் பசி எடுக்கிற வேளையில் நீ ஆகாரத்தை உட்கொள்ளலாம். இது வேதம் சொல்லுது. இதை இவன் அனுஷ்டானம் பண்ணுறான். அப்போ அவனுடைய ஜீவித ரீதி எப்படி இருக்கு தெரியுமா? மொத்தம் உலகம் நன்னா இருக்கிறதுக்கு வேண்டியதான வேலை மட்டும் சொல்றானே, தனக்குன்னு ஒரு வேலை அவங்ககிட்ட இல்லை. இன்னொன்று கவனி, நித்தியகர்மானுஷ்டானத்துக்கு தானே இதை சொன்னார். இது நிரந்தரமாக இடையூறு இல்லாத நடக்கிறதுக்கு இவன் முயற்சி பண்றான். அதுக்கு அடுத்தபடியா உனக்கு வேலை இதுதான். 6 வழி இருக்கு. அதில் தான் உன்னுடைய ஜீவிதத்தை நீ ஓட்டணும். அத்தியனம், அத்தியாபனம், யஜனம், யாஜனம், தானம், பிரதிகிரகம். ஒன்று கவனிச்சு பாரு. இந்த 3 எப்படி சொல்றது பார்த்தியோ? அத்தியனம், அத்தியாபனம் அப்படின்னா ரிஷி கடனுக்கு அவன் பயன்படுத்தினது அது. வேதத்தை அத்தியனம் பண்ணணும், நீ தெரிஞ்ச வேதத்தை அத்தியாபனம் பண்ணணும், அது ஒரு வேலை. நீ யாகம் பண்ணணும், புறத்தாருக்கும் யாகம் பண்ணி வைக்கணும், அது ஒரு வேலை. நீ தானம் கொடுக்கணும், தானம் கொடுத்தா நீ வாங்கிக்கணும், இதுதான் உனக்கு வேலை அப்படின்னு வேதம் சொன்ன வழியில் தான் இவன் வரானே தவிர ஸ்வயம் தன்னுடைய மஸ்திஷ்கத்தில் இருக்கக்கூடிய புது விசாரத்தினால அதை விட எளிசா ஒரு வேலையை ஏற்றுக்கிறேன்னு இவன் வரவே இல்லை. இவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, வேதம் சத்தியம், அது சொன்னதை நாம் செய்தா போதும், நமக்கும் திருப்தி மட்டுமில்லை, மோட்சம் கிடைக்கும், லோகமும் நிரந்தரமாக சந்துஷ்டியாக இருக்கும், உட்பாதங்கள்லாம் வராத அப்படின்னு தெரிஞ்சதுனால, அசையாத நம்பிக்கை இருக்கிறதுனால இந்த 6 எடுத்துக்கிறார். நீ ஒன்று கவனிச்சு பாரு, இந்த 6ல் என்ன இருக்கு? வேதாத்தியனம் பண்ணுறான் தான், அது இன்னொருத்தரும் சொல்லிக் கொடுக்குறான். அந்த வேதாத்தியனத்தை பரவலாக வளர்த்துறான். இவன் அத்தியனம் பண்ணதுக்கப்புறம் அதை பரவலாக வளர்த்துறதுக்கு இன்னொரு சிருங்கலையை உற்பத்தி பண்ணி விடுறான். இவன் யாகம் பண்ணுறான். வேற யாராவது யாகம் பண்ணுறான்னா ஒத்துழைப்பு கொடுத்து யாகத்தை விஸ்தாரமாக்குறான். என்னத்துக்கு யாகம்? லோகக்ஷேமத்துக்கு இந்த யாகம் வேணும். எப்படி சொல்றது? அக்னோ பிராஸ்தாகுது சம்யக் ஆதித்யம் உபதிஷ்டதே ஆதித்யா ஜாயதே விருஷ்டி விருஷ்டேரன்னம் தத பிரஜா. இப்போ விருஷ்டி வேணும்னு சொல்றது இஞ்சி மட்டும் இல்லை, விருஷ்டி வேணும் அப்படிதாங்கிறத வேதமே வேறொரு கோணத்தில் சொல்லும். எப்படிதான் இந்த மனுஷன் உற்பத்தி ஆனான் சுருக்கமாக சொல்ற போது, பரமாத்மாவிலேருந்து ஆத்மனா ஆகாச சம்பூத ஆகாசாத் வாயு வாயோரக்னி அக்னேராப அத்ய பிருத்திவி பிருத்திவ்யா ஓஷதய ஓஷதீபியோன்னம் அன்னாத் புருஷ. அப்படித்தான் வருது. அப்போ அங்கேயும் அன்னத்துக்கு அப்புறம் தான் புருஷனுடைய உற்பத்தி. அதனால அந்த புருஷன் உற்பத்தியான அவன் அன்னத்தில் தான் வாழறான். உபனிஷத்து என்ன சொல்றது? அன்னம் பிரம்மே திவ்யஜானாத் அன்னாத்தேவகல் விமானி பூதானி ஜாயந்தே அன்னேன ஜாதானி ஜீவந்தி அன்னம் பிரயந்தி அபிசம்பிசந்தீதி. விளக்க ஒரு தெரியுது நன்னா, அப்படிதான் அது சொல்லுறது. அப்போ அவன் என்ன செய்யறான்? யஜனம் அவன் பண்றான். யாஜனம் ஒன்று மாதிரி இருக்கிறவங்கள யாகத்தை பண்ணி வைக்கிறதுக்கு
தயாராக இருந்து அதையும் பூர்த்தி பண்ணுறான். அதோட தானம் பிரதிகிரகம், இவனும் தானம் பண்ணுறான், தானம் கொடுத்ததை இவன் வாங்கிக்கிறான். இப்படி இந்த 6 தான் உனக்கு உபஜீவனத்துக்கு மார்க்கம் அப்படின்னு சொல்லிவிட்டான். ஒன்று கவனிச்சுப்பாரு, பிறந்த பிராமணன் ஸ்வயம் நித்தியமாக நீ எப்படி இருக்கணும்னா 6 பண்ணின்றது சொன்னான். உனக்கு உபஜீவன மார்க்கம் 6 தான். நான் இவன் ஒன்றுமே பண்ணலை, அந்த வேதம் சொன்னத்தை மட்டும்தான் கேட்டான், வேறு ஒன்றுமே இல்லை. அதை வச்சுட்டு இருக்கான் அவன். இது எப்படி வந்தது? அவனை விடுவிக்கிறதுன்னு மட்டுமில்லை, உலகக்ஷேமத்தையும் அது வழியாக 2ஐயும் பேரலாக பண்ண வைக்கிற மாதிரியே அந்த வேதம் அவனுக்கு உதவி பண்ணுறது. அப்படி தான் வந்திருக்கு. அப்போ என்ன ஆயிடுத்து? எந்த ஒரு மாலின்யமும் வராத, மாசுபடியாத ஜீவிதம், மாசுபடியாத செயல்பாடு, மாசுபடியாத அவனுடைய சிந்தனை கிடைக்கிறத. இது வேதம் சொல்லித்தான் அவனுக்கு கிடைச்சிருக்கு. அது சொல்லும், உனக்கு இதுதான் வேலைன்னு. பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தனுக்கு நீ என்னெல்லாம் நடைமுறைப்படுத்தணும், நீ என்னெல்லாம் செய்யணும், நித்தியமாக என்ன செய்யணும், உனக்கு எது இருக்குது, அதுலேருந்து நீ விலகப்படாது அப்படிங்கிறத பிறக்கிறதுக்கு முன்னாடியே வேதம் சொல்லி அப்புறம் தான் அவனுக்கு சிருஷ்டியே பண்ணுறது. அவன் அதை மட்டும் வாங்கிக்கிறாதவனை அவன் வேறு ஒன்றும் ஒரு இடத்துக்கு போலே அப்படி கொண்டு வருது. இந்த 6 இருக்கு பாரு, 6 நன்னா ஊடுருவி கவனிச்சுப்பாரு. நீ அத்தியனம் பண்ணி விட்ட, என்ன வரைக்கும் ஓவர். உங்கள்கிட்ட கிடைச்ச இந்த அத்தியனத்தை பல பிராமணாளுக்கு நீ அதை கொடுத்து அதை பெருசாக்கணும். வேலை தான், அதுக்கு என்ன சம்பளம்னு ஒன்றும் கிடையாது. அப்பிரதீட்சிதம், பிரயோஜனாபேட்சை இல்லாமலேயே அந்த காரியம் செய்கிறாங்க. ஆமாம், இன்னொரு வேடிக்கை பார்த்துருக்கியோ, யஜனம், நீ யாகம் பண்ணணும். யாகம் பண்ணி வச்சா உனக்குன்னு யாகம் சம்பூர்த்தி ஆகிறதுக்காக வேறமே தட்சணைன்னு ஒன்று கொடுக்கறத அதை நீ பிரதிகிரகம் வாங்கிக்கலாம். அப்படின்னா வேதத்தினுடைய கட்டளையை மீறி ஒரு காரியம் பண்ண மாட்டான். அப்போ அவனுடைய ஜீவிதத்துக்கு வியாபகாரிக லோகத்தில் தேவையாக இருக்கக்கூடிய பதார்த்தங்களுடைய பிராப்திக்கு தேவையான தனம் இருக்க, அது இந்த 6 காரியம் பண்ணும்போது உனக்குன்னு தானாக வந்து விழற தனத்தை நீ உபயோகப்படுத்து சொல்லியிருக்க, அளவோடு வச்சிருக்க. அந்த மாதிரி அந்த 6லையும் அதை வச்சிருக்கார். தானம் குடுங்கிறார், பிரதிகிரகம் வாங்கிக்கோங்கிறார். குடுன்னு ஏன் சொல்லி தெரியுமோ, நீ கொடுத்து காட்டணும். உனக்குத்தான் தானம் கொடுக்கறதுக்கு அருகதை. நீ எதையுமே எதிர்பார்க்காமல் எல்லாமே எல்லாருக்கும் நடங்கிற எண்ணம் வர்றவன் நான் சேமித்து வச்சுக்க மாட்டானே, கொடுக்கறது அவனுக்கு சந்துஷ்டியா இருக்குமே, அவனுக்கு சுபாவத்திலேயே கொடுக்கறதுன்னு வந்து கொடுத்த பிரதிகிரகம் வாங்கிக்கணும். ஏன் தெரியுமா, அவனுக்கு தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு நீ இடம் கொடுக்கணும். உன்ன மாதிரி ஒருத்தருக்கு கொடுத்தா தான் அவன் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ண பூர்த்தி வரும். அவனுக்கு நீ இடம் கொடுக்கணும், அதுக்கு நீ வாங்கிக்கணும். அப்போ இதெல்லாம் தான், இதை தவிர உனக்கு வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது என்ன பிராமணனுக்கு மட்டும் சொல்லி இதை மட்டும் சொல்லிட்டு, அதுக்கு என்ன காரணம்? அப்படி ஒன்று இருக்கு. இவன் கடனோட பிறக்கிறான்னு சொன்னால் கடனை வீட்டுறதுக்கு சொல்லும்போது ஆர்கிட்ட கடன் வாங்கினதாக சொல்கிறான். ரிஷிகள்கிட்ட கடன் வாங்கியிருக்க, தேவாள்கிட்ட கடன் வாங்கியிருக்க, பிதர்கள்ட்ட கடன் வாங்கியிருக்க. நீ பிறந்த உடனே அவள் கடனை வீட்டணும். அப்படின்னா உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த 3 பேருடைய பெருமை இருக்கு, அது அத்தனையும் உங்கள்கிட்ட இருக்கு. பிறக்கிற போதே ஒரு தனி தகுதியோட பிறக்கிற. யுக்திவாதிகளோ நீ பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அப்படி ஒரு பிறப்பு இருக்க முடியாதுன்னு சொன்னா கூட அதெல்லாம் நிற்காது. அது ஏதோ இருக்கு.
அது ஏதோ ஒரு தனித்தகுதி பிராமணம் பிறக்கிற போதே மஸ்திஷ்கத்தில் இருக்கு. அந்த தகுதி இல்லைன்னு அபலாபம் பண்ணவே முடியாது. இப்படி வேணா அதை நினைக்கலாம். அந்நியன் உயர்வா இருக்கிறது பொறுக்க முடியாதுல, அசகிஷ்ணுதையினால அது இல்லைங்கிற மாதிரி ஒரு அசூயா கலுஷிதமான விவேதனமா இருக்க முடியுமே தவிர அது நியாயமா இருக்காது. அப்படி ஒன்று இருக்கு. அது ஒரு தனித்தன்மை இருக்கு. அந்த தனித்தன்மை இன்னதுன்னு இல்லை, நமக்கு தெரியல. வேதம் என்ன சொல்லிட்டு தெரியுமா? இவங்கிட்ட ஒரு தனித்தன்மை இருக்கிறதுனால இவனைத்தான் லோகக்ஷேமத்துக்கு வச்சுக்கணும், இவனை எல்லாத்தையும் பொறுமை இருக்கிறதுனால இவனை வச்சிருந்துதான் தர்மத்தை வளர்த்தணும், இல்லாட்டா நானே கெட்டு போயிடுவேன், என்னை நிரந்தரமா இருக்கணும்னா இவங்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படிங்கிற தனித்தன்மையை வேதம் புரிஞ்சுட்டு. அதனாலதான் என்ன சொல்லிட்டு தெரியுமா? அது வேத வித்யா பிராமணமாஜகாமா, பிராமணங்கிட்ட வந்தது அத்தியனம் பண்ணவங்கிட்ட, பாருப்பா நான் தான் உங்ககிட்ட நித்தியமா குடியிருக்கேன், என்னுடைய தரம் நீ புரிஞ்சுட்டு இருக்க, அதுல இருக்கிற துவனி, அதுல இருக்கக்கூடியதான தேவதை எல்லாம் உங்கள்கிட்ட தான் குடியிருக்கு, நீ சர்வஜன் ஆகிட்டே போ, ஏன்னா நான் குடியிருக்கேனே, அதனால இது நிரந்தரமா காப்பாற்றப்பட வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட வந்ததுனால, அதனால் நீ நித்தியமா காப்பாற்றணும். கண்டவங்கிட்ட கொடுத்து காப்பாற்றுறதுக்கு பிரியமில்லாதவ கொடுத்து என்னுடைய தரத்தை ரொம்ப அதல பாதாளத்துக்கு தள்ளாத, நீ கவனி, என்ன சொல்லற, எனக்கு வாக்தானம் குடு கேட்டது. அந்த பிராமணன் சொன்னான் ததாஸ்துன்னா பாடம் சொன்னான். அப்படி வந்திருக்கு. அப்போ வேதத்துக்கு தெரியறது இந்த உற்பத்தி ஆகிறவங்கள்ட்ட இவங்கள்ட்ட தனி ஒரு தன்மை இருக்குன்னு. இதமித்தம் அந்த தன்மைன்னு விளக்கம் கொடுத்தாலும் கொடுக்கலையானாலும் அவனுக்கு கஷ்டமான சட்ட திட்டத்தை போட்டு அது உள்ள வழியாவே நீ வந்து என்னையும் காப்பாற்றி லோகத்தையும் காப்பாற்றி ஒன்னையும் காப்பாற்றிக்கிறதுக்கு நீ இதைத்தான் கடைபிடிக்கணும், அதைத்தான் நான் மறைமுகமாக சொன்னேன். நீ கடன் வாங்கி இருக்க, அந்த கடன் என்ன? ரிஷிகளுடைய கடனுக்கு வேதத்தை அத்தியனம் பண்ணு, தேவாவுடைய கடன் தீர்றதுக்கு யாகத்தை பண்ணு, பிதுக்களுடைய கடன் தீர்ந்து குழந்தைய உற்பத்தி பண்ணு, இப்படின்னு நான் முடிவிச்சிருக்கேன் மூணுல. அது ஒன்னால தான் முடியும்னு எனக்கு தெரியும். ஒன்னால தான் முடியும்னா அதுக்கு என்ன தகுதி வேணுமோ அந்த தகுதி விளக்க முடியாத ஒன்றுகிட்ட இருக்கு, அது வேதம் தெரிஞ்சுட்டு இருக்கு. அதனால தான் அங்கே கொடுத்தது. இப்போ இந்த ரெண்டு மந்தோடத்துலையும் நமக்கு புரிஞ்சு விட்டோமா? நான் லௌகிகமாக ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறேன். இப்போ இந்த வேத வித்தியை இருக்க நம்ம ஊரில் பல பேர் படையெடுத்து வந்திருக்கா. சரித்திரபரமாக வரேன், நிறைய பேர் வந்திருக்கா. எவனால் வந்திருக்கான், துலுக்கன் எல்லாம் நிறைய வந்திருக்கான். ஆரெல்லாமோ படையெடுத்திருக்கான். படையெடுத்துக்கு வர்றதுக்கு என்ன காரணம்? இங்கே ஏதாவது ஒரு பொருளில் ஈர்ப்பு வேணும். ஈர்ப்பு இருந்தால் தான் படையெடுத்து வந்து அங்கே உட்காரணும், அவனோட நாம் இருக்கணும்னு நினைப்பேன். ஒன்றுமே இல்லைன்னா படையெடுத்து வரமாட்டான். எத்தனையோ கண்டங்கள் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சால்னு போகிறவன் அங்கே போய் குடியேறி அதை பெருசாக்கினவாக தான் இருப்பான். ஆஸ்திரேலியா அப்படி தான் கண்டுபிடிச்சது, பின்னதான் வந்தது. யூஎஸ்ஏ அப்படி தான் கண்டுபிடிச்சது. இதெல்லாம் பின்னாடி குடியேறின இடமா இருந்தது. இதெல்லாம் அது அத்தனையும் குடியேறின இடம்தான். குடியேறின இடம் இல்லை, குடி இருந்த இடமா இருந்தது பாரதம். இதெல்லாம் குடியேறின இடம். ஆஸ்திரேலியா கண்டத்தில் ஒருக்கா கண்டுபிடிச்சான், யூஎஸ்ஏ ஒருத்தர் கண்டுபிடிச்சான். அப்படிதான் இப்போ இது எப்படி மனுஸ்மிருதியில்
என்ன ஒரு வாக்கியம் வருதுன்னா, ஏதத்தேச பிரசூதஸ்ய சகாசாத் அக்ரஜன்மனா ஸ்வம் ஸ்வம் சரித்திரம் சிக்ஷேரன் பிருத்திவியாம் சர்வமானவாக. பெருமை அடிச்சுக்கிறதுக்காக எழுதின ஸ்லோகம் அல்ல இது. ஏதத்தேச பிரசூதஸ்ய, உங்களுடைய சப்தத்திலேருந்தே ஒன்று உனக்கு தெரியும், இந்த தேசத்தில் பிறந்தவன். அதனால மத்திய ஏசியாவிலிருந்து குடிபெயர்ந்த பல பேர்ல ஒரு ஜனவிபாகம் அந்த கணவாய் வழி இந்த ஊர்ல வந்தது. இங்க வெறும் பிரதேசமாயிருந்தது என்கிற அவளுடைய சித்தாந்தத்தை ஒண்ணுமே இல்லாத பண்ணி கொடுத்து இந்த ஒரு ஸ்லோகம். அதனால இங்க பிறந்தவன் தான் பிராமணன், எங்கேருந்து வந்தவன் பிராமணன் இல்லை. இல்லை, வந்தவனே அல்ல, இங்க இருந்தவன். ஏதத் தேச பிரசூதஸ்ய, இங்க உதிச்சவன். சகாசாத் அக்ரஜன்மன், அக்ரஜன்மா எல்லா மனிதனும் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி பிறந்தவன். மனித இனத்தில் ஆவிர்பாவத்தில் அவன் தான் முதல்ல தோன்றினான். அக்ரே ஜன்மா இஸ்ய ஏதத்தேச பிரசூதஸ்ய சகாசாத் அக்ரஜன்மனா, அவனிடமிருந்து ஸ்வம் ஸ்வம் சரித்திரம், எந்தெல்லாம் கண்டத்தில் நீ குடியிருக்கியோ அந்த கண்டத்தில் நீ எப்படி வாழ்ந்தா கண்டமும் செழிக்கும், நீயும் உயர்வாயிருப்பியோ, அந்த நடைமுறை பூரா இவங்கிட்டேந்து அந்தந்த ஆசாமில் தெரிஞ்சும் போங்கிறார். ஸ்வம் ஸ்வம் சரித்திரம் சிக்ஷேரன் பிருத்திவியாம் சர்வமானவாக. அப்ப எல்லாருக்கும் ஆசிரியரா இருந்ததாக்கும் இந்த பாரதம். மாறத்தட்டிக்கிற பெருமை அல்ல. மனு எழுதுறது எப்போ? வேறவே சொல்லும். மனு என்னெல்லாம் சொல்றானோ அது உனக்கு மருந்து, உன்னுடைய அஞ்ஞானத்தில் விளக்கிற மருந்து. அப்படிதான் மனு வாக்கியத்தை வேதம் இந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும். அப்போ பின்னாடி பல பேர் தப்பான விவகாரங்களை சரித்திரபரமாக நினைச்சுக்கொண்டு எழுதி வச்சதெல்லாம் அவளுடைய அஞ்ஞானத்தில் பிறந்தது. நிறைய எழுதி வச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் எதிரடையானவை எல்லாம் அன்னைக்கு இருந்தா கூட அவா சொன்னத்தை தான் கேட்டு இருக்கணும் நிர்பந்தம் இருக்கிறதுனால நம்மூர்ல இருக்கக்கூடிய கிரந்தத்தை ஊடுருவி போய் அப்படி இல்லைன்னு சொல்லி குரல் கொடுக்கறதுக்கே சக்தி இல்லாத ஜனங்களா இருக்கிறதுனால அடிமகளானதுனால அன்னைக்கு எதிர்க்க நடக்கலை. எதிர்க்காத இருக்கிறதுனால இன்னத்த புது தலைமுறை அதுதான் நியாயம்னு எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு அஞ்ஞானத்தில் மூழ்கி இருக்கு. சொம் சரித்திரம் சிற்றேரன், அவாவா சரித்திரத்தை அந்தந்த ஊர்ல இருக்கிற அவாவா சரித்திரத்தை நீ கற்றுக்கோ. பிருத்திவியா அந்த லோகத்தில் சர்வமானவா. அந்த மனுஸ்மிருதி அப்படி சொல்லறதுல இருந்து எல்லாத்துலேயும் வசந்தது. நான் முன்னே சொன்னேன் பாரு, லோகம் பூரா தூங்கிட்டு இருக்கிற வேளையில் விழிச்சு கொண்டு மட்டுமில்லை அவளுடைய விசாரதாரி இருக்க, அது லோகத்துக்கே வழிகாட்டியாக இருந்திருக்காளவா அப்படிங்கிறது அவளுடைய வேதத்திலேருந்து தெரியறது. அப்படின்னு சொன்னத்திலேருந்து எங்கேருந்தோ வந்தவாள் இல்லை. பாரதம் வந்ததுக்கு அப்புறம் தான் வேதம் வந்ததுன்னு எப்படி சொல்லுவேன்? இன்னொன்று கூட உனக்கு சொல்கிறேன் பாரு. கைபர் கணவாய் வழியாக தான் இவள் நடந்து வந்து அவள் ஆரியாள்னு பேர் இங்கே வந்தா. எத்தனை கதை எழுதி வச்சிருக்கேன். ஆரிய சப்தத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆரியா பூஜ்யா, உயர்ந்தவன், சிந்தனையில் உயர்ந்தவன், அப்படிதான் பேர்.
அந்த சப்தத்துக்கு. அவன் ஒன்றும் நீங்க இதுக்காக வந்தேடோ அவன் அதுக்காக வரலைப்பா. அவனுக்கு வேதம் கொடுத்த வேலையே வேறு. நீ எங்கெங்கெல்லாம் செழிப்பா இருக்கு, எதெல்லாம் நமக்கு வரலாம் அப்படின்னு வியாபாரத்திலையும் ஆக்கிரமணம் பண்ணி தனக்கு அதீனமாக்கிறதுக்காக பாரதம் அல்லாத ஆசாமிகளெல்லாம் இங்க வந்தா. அதே கண்ணோட்டத்தில் இவன் வந்ததாக நீ நினைக்கிறது உன்னுடைய அல்பத்தனம். வரலை. பாரதத்தில் இருந்துட்டே அத்தனை பேருக்கும் அவாவாளுக்கு தேவையா இருக்கக்கூடிய நல்லுரைகளை வாரி வழங்கிட்டு இருக்கிற ஒரு பூர்ணமான ஒரு சிந்தனை இருக்க, வளர்ந்த சிந்தனை எங்கேயுமே இருக்காது. வியாபார நோக்கு இருக்கிற இடம் தேடுறதுன்னு இந்த பிராமணனுக்கு இல்லவே இல்லை. வேதமே நீ என்ன செய்யணும்னு சொல்லியாச்சு, வேதமே நீ எப்படி வாழணும்னு சொல்லியாச்சு. அவன் ஒன்றும் தேடின்னு போக வேண்டாம். எங்க இடம் கிடைக்கும், எங்க நாம போகலாம், நம்ம என்னத்தை சாப்பிடலாம், அப்படியெல்லாம் ஆற அடிமையா வச்சு நாம் ஒசரலாம் என்கிற லௌகிகமான விவகாரங்களே அவன் மனசுல உதிக்காதப்பா. அவன் வேதத்தை படிச்சவன். அப்ப நீ வந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இங்க ஆரோபம் இருந்தா அவளெல்லாம் கட்டி ஆழ்ந்து இடம் இல்லாததுனால இங்க விலகி, இங்க ஏற்கனவே பழைய குடிகள் இருந்தது, அதை எல்லாத்தையும் அடக்கி இவன் ஆண்டான்ங்கிறது உன்னுடைய சுபாவத்தை சொல்றேன். இவனுக்கு அடக்கியோ ஆளுந்தோ இவனுக்கு இல்லவே இல்லை. இவன் உபதேசகன் மட்டும்தான். உபதேசகன் அல்லாத ஒரு வேலையும் பிராமணனுக்கு வராது. அப்ப இந்த சரித்திரத்தை எல்லாம் வேதத்தையோ வேதத்தை ஒட்டி வந்த புஸ்தகங்களையோ நன்னா இப்போ அனலைஸ் பண்ணி ஆழமா சிந்தனை பண்ணினேன்னா பிராமணன் யாரு தெரியும், வேதம் எங்கேருந்து தெரியும். ஒரு இடத்துலையும் இல்லையா, நீ ஒன்று கவனிச்சு பாரு. வேதம் பாரதத்தில் வந்ததுன்னா எங்க வந்தது, நதி தீரத்தில் வந்ததுங்கிறார். அந்த நதி தீரம் இருக்கு, 5 நதிகள் இருந்ததுங்கிறார், பர்வதம் இருந்ததுங்கிறார். இதெல்லாம் நீ ஒன்று கணக்கு பண்ணி பாரு. என்ன தெரிகிறது, நித்திய சுத்தன் பிராதஸ்தானம் பண்ணணும். நதி ஜீவநதி. அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், நீ வந்து பார்க்கிற போது வேதத்து இந்த நதியில் ஸ்நானம் பண்ணி, ஸ்நானம் சந்தியா ஜபோ ஹோம சுவாத்தியாயா, அதை பார்த்தா நீ அவன் சுவாத்தியாயங்கிற கடமையை பண்ணுறதை பார்த்துவிட்டு இங்கதான் நம்ம முதல்ல கண்டுபிடிச்சாங்கிற. என்ன பண்ணுறது, கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு வேலை. இடம் தெரியாத பல இடத்துல போனோன்னு உனக்கு ஆஸ்திரேலியா கிடச்ச உடனே அந்த வேரை போட்டு அங்கே கொஞ்சம் பேர் உட்காந்து பிற்பாடு வரவாளை எல்லாம் வெளியில் தள்ளி நீ பெரிய மனுஷா அதை தன்னுடைய அதீனமாக பண்ணியிருக்க. யூஎஸ்ஏல போனேன், அங்கே யாருமே இல்லை. நீ போனேன், முதல்ல போன உடனே பாக்கி வந்தவாடை எல்லாம் விரட்டி அடித்து எனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு, அப்போ உனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாததான் இருந்தது. அப்புறம் ஒவ்வொரு ஊராக தனக்கு அதீனமாக பண்ணுறதான புத்தியில் போச்சு. ஆரியன் பிராமணனுக்கு அந்த புத்தியே இல்லை. அவனுக்கு ஏற்கனவே என்ன படிக்கலாம், என்ன வேலை செய்யணுங்கிறது சித்தம், அது தீர்மானமான விஷயம், கவலை இல்லை. அப்படிதான் அவன் இருந்தான். அப்போ பழைய சரித்திரங்கள்லாம் நம்முடைய கிரந்தங்களில் ஊடுருவி பார்த்தா அதெல்லாம் நிற்காது, வெறும் ஏட்டு சுரக்காயாத்தான் இருக்கும். இன்னொன்று சொல்றேன் பாரு, லோக ரீதியா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பாশ্চাத்யாருடைய கண்டுபிடிப்பும் அவளுடைய திறமையும் தான் வசத்தி. அப்படின்னா லோகம் பூரா வேதம் இருக்கு, லோகம் பூரா சம்ஸ்கிருதம் இருக்கு, லோகம் பூரா நம்முடைய சரித்திரம் இருக்கு, எல்லா ஊர்லயும் இருக்கு, எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அதை அவ கையாண்டு இருக்கா, அதுலேருந்து பல சௌகரியங்களை அனுபவிச்சுட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு பரவினது வேற எந்த கண்டத்திலையும் இல்லை. சைனாவிலேயே சம்ஸ்கிருதத்தில் அன்னைக்கு இருக்கக்கூடியதான பௌத்தாளுடைய கிரந்தங்கள் அங்கதான் போச்சு. எல்லா இடத்துலையும் சம்ஸ்கிருதம் கலந்துருக்கு. அதோட நிற்கல, நீங்களே சொல்றீங்க
சம்ஸ்கிருதம் எங்கேருந்து வந்தது? பாரதத்திலேருந்து. அதுக்கு என்ன தொடர்பு? இண்டோ ஜெர்மானிக் ஃபேமிலி, ஜெர்மன் பாஷை, அதே மாதிரி ஸ்லவானிக் பாஷை, ஜெர்மன் பாஷை, கிரீஸ், இதெல்லாம் அதில் சேர்ந்தது. லோக பாஷையில் சேர்ந்தது ஒன்றுன்னு நீயே சொல்ற. அப்போ சில இடமெல்லாம் இதனுடைய உயர்வை சொல்லறதுக்கு இருந்தால் கூட அழுத்தம் கொடுக்காமலேயே ஒரு இடத்துல தாழ்த்தி வைக்கிறதுங்கிற மாதிரி சரித்திரத்தில் தப்பான வழியில் போயிருக்கே தவிர ஊடுருவி போனால் வேதத்தினுடைய பெருமையோ அதெல்லாம் ஒரு இடத்துலையும் குறைக்க முடியாது. அந்த வேதம் இப்போ பிராமணனுக்கு எப்படி சொல்லித்து சொன்னேன் இல்லையா, அந்த பிராமணனுக்கு இதை தவிர ஒன்றும் இல்லை. அவன் என்ன செய்வன்? கௌதம தர்ம சூத்திரத்தை சொல்லும். என்ன சொல்லும்? தயா சர்வபூதேஷு சாந்தி ரணசூஜா சௌஜம் அனாயாசம் மங்களம் அகார்பண்யம் அஸ்பிரிகேதி. 8 குணங்கள் பிராமணங்கிட்ட அது அத்தனையும் குடிக்கொண்டிருக்கு. அத்தனையும். அது இன்னொன்று பாயிண்ட் என்னன்னா, காமக்ரோத லோபமோக அரிஷட்வர்க்கம் இருக்க, அந்த அரிஷட்வர்க்கத்தை தலதூக்காமல் இருக்கிறதுக்காகவே ஸ்நானம் சந்தியா ஜபோஹோமா சுவாத்தியாரோ தேவதார்ச்சனம் ஆதித்யம் வைஸ்வதேவஞ்ச பண்ணிவிடுவேன். அது தலையே தூக்காது. எல்லா மனிதனுக்கு இருந்தால் கூட அந்த சுவாத்தியாயம் பண்ணி லோகக்ஷேமத்துக்காக அவன் பண்ணுறானே, யாகத்தை பண்ணி லோகத்தை காப்பாற்றுறானே, அடுத்த பரம்பரையை தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு ஒரு பரம்பரையை சிருஷ்டிக்கிறானே, அது ரெண்டும் இருக்கே இல்லையோ. இந்த ரெண்டு அவருடைய வேலை. ஆறுட்டேன் தர்மத்தை பரப்பு சொல்லலை. அவன் கடனை அனுஷ்டானம் பண்ணுறானே, தர்மம் தானாக பரப்பி கொடுத்து அந்த பரம்பரையை சிருஷ்டிக்கிறானே, அதில் அவனுக்கு எல்லா அறிவும் வந்து கொடுத்து. அப்போ அவனை வாசில்லாத வச்சுக்கிண்டு லோகக்ஷேமத்துக்கு மூலப்பொருளாக இருக்கக்கூடிய வேதத்தை, அனாதியான வேதம், என்னைக்கும் இருக்கிற வேதம், அதை காப்பாற்றுற பொறுப்பை ஆரோ சொல்லாமல் தானா சுமேதையா ஏற்றுக்கொண்டு லோகக்ஷேமத்தினுடைய குறிக்கோளில் அப்படி வரவன் தான் பிராமணன் அப்படின்னு. இது எல்லாத்தையும் நீ சொன்னால் தெரியும். நான் ஒரு சரித்திரத்துக்கு வர வேண்டாம், எனக்கு இந்த இஷ்டம் இல்லை. இருந்தாலும் நான் ஒன்று சொல்கிறேன், அதில் நீ பார்த்தா நல்லா இருக்கும். இந்த பிராமணனுடைய உபதேசகனாக இருந்துதான் பாரதத்தில் இருக்கிற ராஜ்யம் செழிப்பாக இருக்கு. அங்கெல்லாம் உபதேசகன், அரசியல் உபதேசகன் பிராமணனாக தான் இருப்பார். அதுக்கப்புறம் கிட்டே வரமாட்டான். அப்படிதான் இருந்தது. அதனால இந்த உபதேசப்படி ராஜ்யபாரம் பண்ணுற போது ராஜாவினுடைய பெருமை வளர்ந்தது. பிரஜைகளும் இந்த உபதேசத்தினுடைய சாரத்தில் தன்னை ஒசத்திக்கின்றான். அப்படி ஒரு பெருமை இவங்களுக்கு கிடைச்சது. நான் இப்போ உதாரணமாக சொல்கிறேன். பாশ্চাத்யால நிறைய பேர் வந்திருக்கா. ஒரு 100 வயசுக்கு முன்னாடி இருக்கிறவனுக்கெல்லாம் இது தெரியும். 47க்கு முன்னாடி பிறந்தவனும் 47க்கு அப்புறம் இருந்தவனுக்கும் தெரியாது. தெரியும். என்ன தெரியுமோ, அத்தனை பாশ্চাத்யாலையும் நாம் நம்ம ஊர்லேருந்து என்னோட சொத்தை எங்கள்கிட்ட கொடுத்து நீ போ சொல்கிற போது அந்த பாশ্চাத்ய சமூகம் ஆர்கிட்ட கொடுத்தது தெரியுமோ? இந்த ராஜ்யத்தை பிராமணங்கிட்ட கொடுத்தது. ஆமாம், அவளெல்லாம் அந்த காலத்தில் ஆடுறதுக்கு வைஸ்ராய் ஒவ்வொரு ஊருக்கு இருப்பேன். வைஸ்ராய் ஜெனரல் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த வைஸ்ராய் ஜெனரலாக ஒரு பிராமணனை வச்சு பிராமணன் கொடுத்துட்டு தான் இதை கொடுத்துட்டான். அந்த பாশ্চাத்யம் போனான். இவங்ககிட்ட தானே கொடுத்தான், வேறு யார்ட்டையாவது கொடுத்துருக்கலாமே. யாரும் எதிர்க்கலையே, நல்லது தானே சொன்னான். ஒரு பிராமணங்கிட்ட தான் கொடுத்தான். அவன் ஆண்டு இருந்தானே இந்த ராஜ்யத்தை, பொறுப்பான வேலையை பூரா பிராமணனுக்கு தான் கொடுத்தான். ஆமாம், பொறுப்பான வேலை எது இருக்கோ அது
அவனை கௌரவிக்கிறதுக்குன்னு இல்லை. ராஜ்யம் சுபிட்சமாக இருக்கணும்னா பொறுப்புள்ளவன் போகணும். அதில் பொறுப்பு இருக்கிறவன் தான் அவன் தான் கொடுத்தான். நிறைய அப்படித்தான். அது மட்டுமா, பின்னாடி ராஜ்யபாரத்துக்கு வந்த வாழ்க்கால பிராமணங்கிட்டேருந்து கிடைச்ச திறமையில தான் அவன் ராஜ்யத்தை ஆழ்ந்தான். அதே வைஸ்ராய் ஜெனரலாக இருந்தவர் தான் தென்னிந்தியாவில் சாதாரண ஜனத்தை ராஜ்யபாரத்தில் உட்காந்து வைக்கிறதுக்கு வேலை செய்கிறான். எங்கே பார்த்தாலும் அவனுடைய மஸ்திஷ்கத்தில் இருக்கக்கூடிய விசாரதாரையினுடைய தாக்கம் எங்கே வந்ததோ அவன் தான் பெருசானான். அது இல்லை, ஒன்றுமே பெருசாகலே அதல பாதாளத்தில் இருக்கான். அதனால் நான் சரித்திரபரமாக ஏன் சொன்னேன்னா, 47க்கு அப்புறம் புது சிந்தனையில் வந்தவாளுக்கு நான் சொல்கிறதெல்லாம் கதை மாதிரி இருக்குமே தவிர கரெக்டு இருக்காது. ஆமாம், ரொம்ப சமீபத்தில் இருந்தவனே யார், காமராஜன் பெரிய பவரில் வரத்துக்கு அவனுக்கு முன்னாடி இருந்த ஒரு பிராமணனுடைய சம்பர்க்கத்தில் தான் அவன் பெருசானான். அண்ணாதுரை சொல்லிக்கிறாள், அந்த பிராமணனுடைய சம்பர்க்கத்தில் தான் பெருசானான். இதெல்லாம் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. இது இருக்கு என்கிறதுக்கு இன்னொரு திருஷ்டாந்தம் சொல்கிறேன். இவனுக்கு இதெல்லாம் திறமை இருக்குங்கிறத வச்சுக்கண்டே அவன் திறமை இருக்கிறதுனால மற்றவாளெல்லாம் முன்னுக்கு வராமலேயே அழுத்து வச்சான்னு ஒரு பெரிய ஒரு பொல்லாப்ப சுமத்தி அவனை நன்னா படிச்சிருக்கான், விஷயம் தெரிஞ்சவன் என்கிறதுனால அந்த சமுதாய கட்டுக்கோப்பிலேருந்தும் அவனை விலக்கி வெளியில் தள்ளியிருக்கான். இதிலேருந்தே அவன் ஒன்றும் உபயோகம் இல்லாதவன் அவனை தள்ளலை. எல்லாம் தெரிஞ்சவன் வரப்படாது, உபயோகம் இல்லாதவனுக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னா அவனை தள்ளினான். நான் அது குறையாக சொல்ல வரல. அவனை விளக்கிறதுக்கு காரணம் அவன் அசடல்ல, அவன் நல்லவன், அவன் முன்னுக்கு வந்திருக்கிறவன், அவன் புத்திசாலி. தெரிஞ்சுதான் புத்திசாலிக்கு இடமில்லை, புத்திசாலி இல்லாதவனுக்கு இடம். அப்படிதான் உண்மையாக வந்திருக்கு. நீங்களெல்லாம் பெருமையாக ஒரு கதையை சொல்லி அவன் ராஜ்யபாரமே பண்ணலேப்பா, அவன் இங்கிலீஷ்காரனுடைய ராஜ்யத்தில் இருந்தான், அவன் என்ன வேணா பண்ணலாமே. இந்த பிராமணன் தான் இந்த ஜனங்களை முன்னுக்கு கொண்டு வராமல் அடித்து அமர்த்தி நாசமாக்கினான்ங்கிற ஒரு கோட்பாடு இருக்க. அவனுடைய அசாமர்த்தியத்துக்காக அசூயாகருஷிதமான திருஷ்டியில் வந்த விஷயம் வினையை தவிர அது இல்லை. அதுக்கு என்ன அடையாளம் தெரியுமோ? அதுக்கப்புறம் அந்த பிராமண பீஜத்தினுடைய தொடர்பு இருக்க. அவன் அந்த சம்ஸ்கார சம்பந்தனா இருக்கிற போது அன்னைக்கு வேதம் என்ன சொல்லித்தோ அதை பண்ணிட்டே சந்தோஷமா இருக்கான். ஆறுட்டே அவன் வரலை. துஷ்டரை கண்டா தூர விலகு என்கிற தத்துவத்திலேயே அவன் போயிட்டு இருக்கான். உனக்கு உதாரணத்துக்காக சொன்ன, எல்லாம் பழசு சொன்னா நீ கேட்க மாட்டேயே. அந்த பிராமணனுக்கு வேதம் எப்படி கொடுத்தது அப்படிங்கிற போது அந்த பிராமணன்கிட்ட ஒரு தனி தகுதி இருக்கு அப்படிங்கிறது பப்ளிக்கு அந்த காலத்தில் இருக்கவாலும் தெரிஞ்சிருக்கு. அந்த தனித்தகுதி என்னதுங்கிறது வேதமே வெளிப்படுத்துறது. ஆமாம், அந்த தகுதியை தனி வேதப்படுத்துறது, வெளிப்படுத்துறது. அது நமக்கு தேவை, அது நமக்கு லோகக்ஷேமத்துக்கு தேவை என்கிறத மற்றவாள் புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா வராது. அதை வளர்த்தணும், அவன் வேணும் என்கிறது இதுவரைக்கும் தெரியல. அதை சாதாரணமாக வச்சுட்டு இருக்கு. அதை தனித்தகுதியை வேதமே தன்னுடைய கண்டனவேன தகுதியை சொல்லறது. அந்த சொல்லறதுனால தான் நாமே புரிஞ்சுக்கிறோம் அவனை வச்சுட்டு பண்ணணும்னு. நான் ஒன்று சொல்கிறேன் பாரு,
இந்த வேதம் என்ன சொல்லும் தெரியுமா? நீ என்ன புரிஞ்சுட்டு இருக்கியோ, நீ என்ன தத்துவத்தை உள்ளடக்கி வச்சுட்டு இருக்கியோ, எதனால் நீ பெரிசானியோ அதை அத்தனையும் எல்லாருக்கும் சொல்லும். அவளும் பெரிசாகணும். லௌகிகமான வியாபகாரிக லோகத்தில் அவன் அடைய வேண்டியதெல்லாம் அவனும் அடையட்டும். அவனுடைய விசாரதாரை அடைய விடலை, அந்த அளவு மஸ்திஷ்கம் வளரலை. சும்மா ஒப்புக்கு படித்தா எல்லாரும் அதனால் நீ என்ன வேணும்? நீ ஒரு காரியம் பண்ணு, எல்லாருக்கும் இதை தெரியும்படியா லோகத்தில் சொல்லு. சாமர்த்தியம் இருக்கிறவன், சாமர்த்தியம் இல்லாதவன், அசடா இருக்கிறவன், ரொம்ப சமத்தா இருக்கிறவன், சொதசித்தமா அவனுக்கு இருக்கிற குறையை தவிர அசடுன்னு குறையில்ல, சொதசித்தமா குறை இருக்கிறவன், அதுக்கெல்லாம் நீ சப்போர்ட் பண்ணு. என்ன சொல்லிட்டு தெரியுமா? அது எவ்வளவு தாயார் மாதிரி சொல்லியிருக்கு. அது என்ன சொல்லிட்டு? ஸ்ராவயே சதுரோவே வர்ணான் கிருத்வா பிராமணம் அக்ரதா. 4 வர்ணங்களையும் நீ காலில் ஓது. அவனை ஒன்றும் படிக்க வைக்காத, காதில் ஓதி மனசில் வாக்கிட்டு அவனை முன்னேற்று. எதிரில் ஒரு பிராமணனை உட்காத்தி வச்சு அந்த பிராமணனில் விளக்கு. அந்த விளக்கிற போதே சுத்தம் 4 வர்ணங்கள் இருக்கட்டும். அந்த 4 வர்ணங்களும் இந்த விளக்க உரையை தானா கேட்டு அவன் தானும் உயணும், லோகத்தையும் உய வைக்கணும். ஒன்ன மாதிரி அவளாக பண்ணு அப்படின்னு தான் வேதமே நமக்கு சொல்லியிருக்கு. அப்போ இந்த மனுஷங்கிட்ட ஏற்றத்தாழ்வுன்னோ ஒரு ஜாதின்னோ வரவே வராது. எல்லாரையும் சமானமா வச்சு உனக்கு தகுதியா உசத்தி விடுன்னு சொன்னவன் எல்லாரும் எனக்கு கீழே இருக்கணும்னு அகங்காரத்தில் வரவே மாட்டான். அகங்காரம்னு அவனுக்கு வராத ஒரு சப்ஜெக்ட். அதனால்தான் நீ ஒன்று கவனிச்சியோ, இனத்துவேஷத்தை வளர்த்தி சிம்மாசனத்தில் உட்காரத்துக்கு பயன்படுத்திடுவா அத்தனை பேரும் இல்லையா? அவா உசர்ந்து வரவே இல்லை. அதெல்லாம் பாதாளத்துக்கு தான் போயிட்டு இருக்கு. துவேஷமே இல்லாதவன் இவன். அந்த இனத்வேஷம் வந்தால் கூட அது லட்சியம் பண்ணாமல் அவளுக்கு வேண்டியதான எதிர்ப்பை அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு பொறுமையாக இருந்துக்கொண்டு அப்படிதான் இவன் வாழ்ந்தார். அங்கேயும் குரோதம் வரலை. ஏன் தெரியுமா? அக்ரோதனை சௌஜபரை சததம் பிரம்மவாதிபிகி அப்படிதான் சொல்றார். உனக்கு குரோதமே வரப்படாது. எப்பவும் நீ சுத்தமா இருக்கணும். மனசுத்தம், சரீர சுத்தம், வாக் சுத்தம். சததம் பிரம்மவாதிபிகி. நீ ஏதோ ஒரு கருத்தை சொல்றதா இருந்தா வேதம் சொன்னதை தான் நீ சொல்லலாம். ஒண்ணுதான் ஒன்றும் உபதேசம் பண்ணக்கூடாது. அப்படி அல்லவா இவன் வளர்ந்திருக்கான். அவங்கிட்ட எப்படி அந்நியனை தனக்கு அதீனமா பண்ணணுங்கிற எண்ணம் முளைக்காது. அதனால தப்பான சரித்திரங்கள் எழுதப்பட்டு கொடுத்து எழுதத்தை ரெஜிஸ்டர் பண்ணி பதிவும் பண்ணி விட்டியல். இப்பவும் முழிக்கிறையல். அதனால அது ஏதோ ஒரு பெரிய ஒரு தத்துவம் அடங்கி இருக்குங்கிறத வேதம் சொல்றது. அந்த திறமைய இன்னொருத்தருக்கு இல்லைன்னா கூட உன்னுடைய முயற்சியினால திறமை இருந்து உனக்கு கிடைச்சத திறமை இல்லாதவும் அவனுக்கு கிடைக்க வைக்கணும். அதுதான் உன்னுடைய சாமர்த்தியம், அதுதான் உன்னுடைய வேலை அப்படின்னு சொல்லணும். அது ஒசத்தி இது தாழ்த்திங்கிற மாதிரியே ஒன்றுமே இல்லை. ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாரு. லோக ரீதியா ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பள்ளிக்கூடத்தில் போச்சு. எல்லா குழந்தையும் மாதிரி வாத்தியார் சொல்லத்தை கேட்டு நன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சு. இன்னொரு குழந்தை பிறந்தது. அது ஒன்றும் தெரியல, புத்தி சரியாக கேட்கல, சொன்னத்தையும் கேட்கல, மிருகப்பிராயமாக இருக்கு, புத்தி போயிடுச்சு. இப்படி வந்த உடனே ரெண்டும் குழந்தை தானே, ரெண்டும் ஒன்று தானே,
இப்படி இருக்கிற போது பள்ளிக்கூடத்தில் குழந்தையை சேர்க்கிற போது அந்த பள்ளிக்கூடத்தை வச்சவாளுடைய பெரிய மனுஷா என்ன சொன்னா தெரியுமா? சாமானியமான பள்ளிக்கூடத்தில் சின்ன குழந்தையை சேர்க்காத, அவனுக்கு புத்தி போரலை, குறை இருக்கு. நீ நிறைஞ்சு இருக்கக்கூடிய வித்யாலயத்தில் சேர்த்து விட்டா அந்த நிறைந்தவனும் கெட்டு போயிடுவன். அதனால இவனுக்கு எத்தனை சொல்ல முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன பள்ளிக்கூடம் இருக்கு. அதில் அளவோட எது வரைக்கும் முடியுமோ அதை மட்டும் வச்சு தனியவை செப்பரேட் பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்றானே. ஜாதி வித்தியாசம் சொன்னார் இல்லை. இன்னைக்கு நடக்கிறத அந்த அளவுக்கு புத்தி வேலை செய்யலை. அதனால புத்திஹீனன்மாருக்காகவே ஒரு பள்ளிக்கூடம் வச்சிருக்கு, அந்த ஸ்பெஷல் பள்ளிக்கூடம். அதில் படிக்கிறான். தாற்பயம் என்ன தெரியுமோ? அவன் புத்தி வாங்கிக்கிறதுக்கு சக்தி இல்லாதனால எதை வாங்கிக்க முடியுமோ அது மட்டும் சொல்லி கொடுத்து அதிலே வச்சு மேலே வளர்றதுக்கே இடமில்லாமல் அவளை காப்பாற்றுறதுக்காக தனிப்பள்ளிக்கூடம் வச்சார். நன்னா கெட்டிக்காரனா இருக்கக்கூடிய குழந்தைகளை காப்பாற்றுறதுக்காகவே அவனோட சேர்க்காமல் இதுக்கு தனியை வச்சு ஒதுக்கினான். இப்போ இருக்க அங்கெல்லாம் நீ பார்க்குறியா? தப்பான கண்ணோட்டத்தில் விடுறையோ இல்லையே. அது என்ன ஒரே கண்ணோட்டத்தில் இருக்கு? என் குழந்தை என்னடி இவனை சேர்க்கலை, அவனு போராட, அவன் தனி ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு, அங்கே தான் போவான், அங்கே அனுப்பியிருக்கோம் அப்படின்னு பெருமையாக தான் சொல்லிக்கிறேன். அதனால் நன்னா தின் பண்ணி பார்த்தா ஆர்கிட்டையும் சொல்லாமல் வேதத்திலேயே என்ன சொல்லு, நீ ரிசர்ச் எல்லாம் பண்ண வேண்டாம். வேதத்தினுடைய வார்த்தை அர்த்தத்தை எடுத்து சொல்றதுக்கு 1000 விஷயங்கள் பண்ணி வச்ச புத்தகங்கள் இருக்கு. அதுக்கு புதுசாக ஒரு ஆசாமி தேடின்னு போண்டா, அதுக்கு வேற அர்த்தம் இருக்குமா தேட வேண்டாம். அதனுடைய அர்த்தத்தை உண்மையாக சொல்லக்கூடியதான வியாக்கியான கர்த்தாக்கள் ரிஷிகள் இருக்காளே, மந்திர திருஷ்ட பரம்பரை, அவாவே விளக்க அவர் கொடுத்துருக்காங்க. அது சம்ஸ்கிருதத்தில் நீ பார்த்து புரிஞ்சேன்னா இதனுடைய தரம் தெரியும். லோகக்ஷேமத்துக்காகத்தான் பிராமணன் இருக்கான், தனக்காக இல்லை. அவன் பொது நிலத்தில் இருக்கிறவன், அவனுக்கு சுயநலமே இல்லை. அவனால தான் இன்னைக்கும் இந்த லோகத்தில் வேதம் உன்னால் அழிக்க முடிஞ்சா கூட வேதத்தை அழிக்க முடியாது. உன்னால் வேண்டான்னு வச்சா கூட முடிக்காது. நித்தியம் இல்லவா? அதுக்கு ஆரம்பமும் இல்லை, எல்லையும் இல்லை, அனாதி. எப்போ வேதம் ஆரம்பிச்சு ஆறாலையும் சொல்ல முடியாது, எப்போ முடிய போகிறதோ ஆறாலையும் சொல்ல முடியாது. இப்போ ஆரம்பமும் உனக்கு தெரியலை, முடிவும் உனக்கு தெரியலை. ஆரம்பம் தெரியலை, நீ பிறக்கிறோடு வேதத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்க. நீ செத்து போயிட்ட, முடிவை நீ பார்க்க போறது இல்லை, உம்பழிக்கே வர. அப்படி ஒரு இதத்தை பாக்கி எல்லாம் அழிஞ்சு கொடுத்த. நேற்றுக்கு இருந்த ஊரு இன்னைக்கு மாறி விட்டு, நேற்றுக்கு இருந்த மனுஷன் இன்னைக்கு மாறி விட்டான். நேற்றுக்கு இருந்த பொருளாதாரம் இன்னைக்கு இல்லை, நேற்றுக்கு இருந்த கௌரவம் இன்னைக்கு இல்லை. எத்தனை மாறுறது? அதெல்லாம் இந்த மாற்றத்தை நீ பார்க்கறையே, இத்தனை மாற்றத்தை நீ பார்க்கறையே. எல்லாம் மாறி மாறித்தானே இருக்கு. எப்போ இருந்தது எப்போ போச்சு சரித்திரத்தில் எழுதுறைய. வேதம் எப்போ இருந்தது எப்போ போச்சு உன்னால் எழுத முடியாது. நீயா கிரியேட் பண்ற. எப்படி கிரியேட் பண்ற? யுக்திவாதத்தினால. ஒரு கிரந்தம்னு வாயில வரணும்னா ஒருத்தன் எழுதித்தா இருக்கணும்னு உன்னுடைய 2 கட்டான அனுமானத்தினால உனக்கு பவர் இருக்கிறதுனால அத்தனையும் நீ சரித்திரத்தில் ஏற்றி வச்ச. ஆனால் அப்படி இல்லை. அதனால எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு நூல் அப்படின்னா வேதம் ஒன்று தான்.